வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை 291 இந்து ஆன்மீக பயணம் மேற்கொள்வருக்கு கைலை மலை, மானசரோவர், நேபாள நாட்டின் முக்திநாத், ஹரித்வார், ஜம்மு ஹாத்ரா, வைஷ்ணவ தேவி திருக்கோவில் ஆகிய ஆலயங்களுக்கு ஆன்மீக பயணம் சென்று வர பயண சலுகை கட்டணம் உயர்த்தி வழங்கப்படும். தேர்தல் அறிக்கை 292 திருக்கோவில்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அன்னதான திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும். தேர்தல் அறிக்கை 293 மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் ஆட்சியில் ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு ஆணையம் அமைக்கப்பட்டதின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு பணியினை விரைந்து செய்திட மத்திய அரசை வலியுறுத்தப்படும். தேர்தல் அறிக்கை 294 நெய்வேலி NLC-க்கு நிலம் வழங்குவதற்காக பாலிசி மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற கொள்கை அமுல்படுத்த சிறப்பு குழு அமைக்கப்படும். தேர்தல் அறிக்கை 295 தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் EPS 95 ஓய்வூதிய திட்டத்தில் குறைவாக ஓய்வூதிய திட்டம் பெறுபவர்களுக்கு கேரளா மற்றும் புதுச்சேரியில் பின்பற்றப்படும் நடைமுறையின் அடிப்படையில் குறைந்தபட்சம் மாதம் கணிசமான ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். தேர்தல் அறிக்கை 296 முன்னாள் படை வீரர்களுடைய பிள்ளைகள் கலை மற்றும் அறிவியல் இளங்கலை பட்ட படிப்பில் சேருவதற்கு 1% இடஒதுக்கீடு வழங்கப்படும். தேர்தல் அறிக்கை 297 இராணுவத்தில் உயிர்நீத்த மற்றும் ஊனமுற்ற படை வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும். வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்துக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சிகளுக்கும். நன்றி மக்களே.